ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் SMP பில்டப் எக்ஸ்ப்ளோரேஷன் பார்ட் 5. ஆமாம் 5. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா த வேர்ல்டு பிக்கெஸ்ட் ட்ரையல் சேம்பர் இருக்கோம். ட்ரையல் சேம்பருக்கு அடுத்து ஒரு பெரிய பில்டிங்கான மேன்ஷனுக்கு வந்திருக்கோம் கைஸ். இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஏன்னா நான் போன வாட்டி இங்கே தான் நாங்கள் டைமண்ட் செஸ் பிளேட்டும் லெகின்ஸும் எடுத்தோம். மிஸ்டர் ஜிடி அவன் இப்போ தான் வரான், ஆனால் 3% தான் வரானே. அப்புறம் நாங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்புறம் நிறையா மான்ஸ்டர் இருந்தாங்க கைஸ். அப்புறம் நிறைய சர்ப்ரைசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்க போயில வந்திருக்கு. வெச்சுக்கோலாம் இருந்துச்சு கைஸ். அப்புறம் இங்கே வேறு லாவை ஊற்றி வச்சுருக்கேன். என்ன நாயிடா அது லாவை ஊற்றி வச்சவன், என் உசுரா வாங்குறாங்களே. நாங்கள் எதாவது பண்ணலான்னா லாவை ஊற்றி வைப்பீங்களாடா. சரி வாங்க நம்ம போய். ஐயா என் மேலே பற்றிக்கிச்சா, பற்றிக்கிச்சு. ஐயோ போகலை, திரும்பி வந்துருச்சு. நாம தான் கைஸ் கக்காஷி. நான் அடுத்த வாட்டி ஜான்சின் ஆயிக்க போகிறேன். யூ கான் சீமி அந்த மாதிரி ஆயிக்க போகிறேன். அப்புறம் நம்ம இந்த இவன் தான் கைஸ் ரொம்ப வெறியேற்றுற ஆள். இண்டிகேட்டரோட ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்க கைஸ். கடுப்பாகுது கைஸ். ஐயோ நாங்களே ஸ்டோன் ஆக்ஸ் தான் வச்சுருக்கோம். இது அது பேர் என்ன, அயன் ஆக்ஸ் வச்சுருக்காப்புல. அப்புறம் ஜிவிடியை பாருங்க கைஸ், கூலி தப்பி என்னையே அடிக்கிறாரு கைஸ். இதுக்கு எனக்கு நான் கேட்கணும். அதனால் எனக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் 300 அடிக்கணுங்க, ப்ளீஸுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் எதுக்குன்னா இந்த லாடு ஒருத்தனை முந்தியானதுக்காண்டியே இப்போ உங்கள்கிட்ட இது கேட்டுக்கிட்டு இருக்காங்க சப்ஸ்கிரைபர். 1:59 ஓகே. நம்ம பார்த்தீங்களா கேஜிடியை நைஸாக பூட்டிட்டோம். புல்லே லக்கா ஹஹா. அவனுக்கு தெரியாது கைஸ் நான் தான் பூட்டிட்டு. நான் பார்த்து என்னது யான் பூட்டி கிடக்கன்னு கேட்டேன். அவன் அது ஒன்றும் இல்லைடா, அவன் பூட்டி விட்டானா, தம்பிக்கு தெரில நான் தான்ட்டு. ஷீப்பா போச்சு. அப்புறம் கடைசியாக நாங்கள் ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அது இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை, நாங்கள் பண்ணியிருக்கோம். இனிமேல் அதை பண்ணிடுவாங்க, ஏன்னா அது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை கைஸ். அப்புறம் இவனை பாருங்க, இங்கே கார்பெட்டாக பொறுக்கிக்கிட்டு இருக்கான். கார்பெட்டு கைஸ் பார்த்தீங்களா, பெட்டு மாதிரியே இருக்கு. புல்லே லக்கா ஓய் இவட வச்சு என்னடா இது, முடிச்சு விட்டீங்க போங்க. காற்று இருந்து தாடி ரொம்ப சொரப்பாக இருக்கு. சும்மா சொன்னீங்க தாடியே இல்லை, புண்ணு கைஸ். இந்த புண்ணு ஓடவங்களோட பேசுகிறேன். எனக்கு ஒரு லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைபை போடுங்க, கூட அந்த பெல் ஐக்கனை ஆளில் போடுங்க. போட்டிங்கன்னா தான் எனக்கு நியூஸ் வரும். நான் போடான்னு சொல்லிடுவேன் யூடியூப்காரன். அதுக்காக எனக்கு ப்ளீஸ் லைக் போடுங்க. இங்கே தேனை ஆடிச்சுக்கிட்டே இருக்காங்க, எனக்கு ஒரு கொழுவை கொடுங்க. அப்புறம் இங்கே நாங்கள் என்ன பண்ணிட்டுருக்கோம், கைஸ் நான் கோல் பண்ண ஒரு ஜிபிடிக்கிட்ட கொடுத்தா அவர் கோலை மடிக்கவே மாட்டுறாரு கைஸ். அவர் கோல்னா என்ன நிரூபிக்கணும் கைஸ். அவர் வாட்டுக்கு இதெல்லாம் இதுவான்ட்டு போயிட்டுருக்காரு பாருங்க கைஸ். கோலெல்லாம் ஒரு இதுவான்னு போகிறாரு கைஸ், மதிக்கவே இல்லை கைஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு கைஸ். அப்புறம் இங்கே பாருங்க, நாங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கோம் கைஸ். சுற்றுதே பூமி, என்னை யாராடு காப்புங்கிற இந்த கேஜிக்கு சாமி. அப்புறம் நாங்கள் வீட்டில் ஒரு லைப்ரரி செய்யலான்ற பிளானில் எல்லாம் மைண்ட் பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் ஒரு 2 பேருக்கு சர்ப்ரைஸ் இருக்கு கைஸ். இந்த 2 பேரும் என்ன ப்ரோ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணி கைஸ். இப்போ உங்களுக்கு கைஸ் கடுப்பா கைஸ். இங்கே பார்த்தீங்களா லேடரு, மாடிக்கு போடலாமா என்ன சொல்கிறீங்க? சொல்லிட்டுனே மாட்டேன் கைஸ். நைட்டு 12 ஆயிடுச்சு கைஸ். 12 மணி ஆயிடுச்சு கைஸ். கஷ்டப்பட்டு இதில் உங்களுக்காக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் கைஸ். தூக்கமாக இருக்குது கைஸ். இருந்தாலும் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் முக்கியம்னு போட்டிருக்கேன் கைஸ். எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ் ப்ளீஸ் கைஸ். உங்கள் காலெலாம் விழுக்கிறேன் கைஸ். அப்புறம் பாருங்க நிறைய சர்ப்ரைஸ் நடக்கும். சரி மேலே போகலாமா? என்னமோ செஸ்ஸில் பெரிய இதுவாக கிடச்சிருக்காங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லை ப்ரோ, டைமண்ட் செஸ் பிளேட்டு போடு மாசு.
அப்போயே டைமண்ட் செஸ்ட் பிளேட் கிடச்சிச்சு கைஸ். அப்போ ஜஸ்ட் ஃபுல்லாக டைமண்ட் செஸ்ட் பிளேட்டு. என்ன ப்ரோ பண்ணிட்டுருக்க கைஸ்? இப்போ மணி 1 மணி ஆயிடுச்சு கைஸ். இப்போ கூட உங்களுக்காக கஷ்டம் வச்சு வீடியோ போயிட்டுருக்கேன். கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சொக்குது கைஸ். உங்களுக்காக இப்போ கூட வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். 1 மணி ஆயிடுதுல கைஸ். ப்ளீஸ் கைஸ் 1 மணி ஆகுது கைஸ். எனக்காக பண்ணுங்க கைஸ். பாருங்க கைஸ் என் பக்கத்தில் தூங்கிட்டு இப்போ தான் எந்திரிச்சு வந்துருக்கான். அப்புறம் இங்கே பாருங்க கைஸ். சவுண்டா பேசுறா. சவுண்டா தான் ப்ரோ பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறோம். டைமண்ட் செஸ்ட் டோட்டமாக ஃபண்டிங்கே காணும். அப்புறம் இங்கே பாருங்க கைஸ் கேஜிடியை தண்ணி போட்டு கார்பெட் எடுத்துட்டுறாங்க கைஸ். தண்ணியால் பண்ணி எடுக்கிறான் பாருங்க கைஸ். பாருங்க ப்ரோ கைஸ் என் பக்கத்தில் ஏத்தா ப்ரோ கத்திக்கிட்டே இருக்கான் ப்ரோ. கத்திக்கிட்டே இருக்காங்க கைஸ். பாருங்க எல்லா இடத்துலையும் இவங்க பெட் அரைஞ்சி வச்சுருக்காங்க. அப்புறம் நிறைய இதாக அரைஞ்சி வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த இதை பார்த்தீங்களா கைஸ்? இந்த கோழியை நல்லா இருந்துச்சுல. அது முட்டை போடும் பாட்டு ஐயா க்ரீப்பரு நீ எங்கே போனாலும் வந்து தொலைஞ்சிடான்டா. டேய் நீலாம் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியாடா. நீலாம் சும்மா இருக்க மாட்டீங்கடா. வெளியே வந்துக்கிட்டே இருப்பீங்களாடா. அப்புறம் பாருங்க கைஸ் அவங்க எங்கேயோ போயிட்டாங்க கைஸ். எனக்கு ஒரே அழுகே இருக்குது கைஸ். எப்பவுமே என்னை விட்டு தனியாக போயிடுறாங்க. எனக்கு பயமாக இருக்குது. பாருங்க அவங்க பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டாங்க. இதுக்காக நான் ரிவெஞ்ச் கொடுக்குறேன்னா இல்லையா பாருங்க கைஸ். ரிவெஞ்ச் இஸ் லோடிங் அப்படின்னு ஜிடிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை மட்டும் போய் பார்த்துறாதீங்க. அப்புறம் இந்த ரிவெஞ்ச் இஸ் லோடிங் ஃபார் மீ கைஸ். பாருங்க இது இந்த பார்ட்டி இனிமேல் கிடைக்காதுங்க. குறிப்பிட்ட நாள் கிடைக்காதுங்க. ஏன்னா நம்ம மைன்கிராஃப்டில் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் மாறிவிடும். அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் இல்லை. டேய் நடக்கும்டா அப்படின்றியா ப்ரோ? அதெல்லாம் இல்லை கைஸ். வரும் கைஸ். இந்த இவனே சொல்லுவான் சொல்கிறான் வருங்கங்க. ஆனால் அது ரெண்டுமே கலந்து கலவையாக வருங்க. அதுங்க அதனால் நாங்கள் இப்போ தான் இந்த ரெக்கார்ட் பண்ண போகிறோம். யாருமே பண்ணாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் பண்ணிட்டேன். கமெண்ட்டில் போட்டு திட்டாதீங்க. டே மடத்தலையா இங்கே இதெல்லாம் முன்னாடியே பண்ணாடா லூஸு திட்டாதீங்க கைஸ். பணிவாக சொல்லிடுங்க. ஏன்னா நீங்கள் திட்டம் பண்ணீங்க தெரியும். இருந்தாலும் மரியாதை முக்கியம்ல இதாக சொல்லிக்கிறேன். அப்புறம் நாங்கள் திரும்பி இந்த மேன்ஷனுக்கு வருவோம். அதுக்கு நாங்கள் ரூஃப் டாப்புக்கு வந்திருக்கோன்ற ஆதாரத்துக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா சைன் போர்டில் எழுத போகிறோம். என்னன்னா டேய் இங்கே நாங்கள் தான் கிங், நாங்கள் வைக்காததான் ரூல்ஸுன்ற மாதிரி. நாங்கள் இங்கே வந்து நானு ஜிபிடி கேஜிடி நானு லாடு எல்டிஜி வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி இப்போ சைனிங் போர்டு வைக்க போகிறாங்க. இங்கே பாருங்கள் இதாங்க ஃபர்னிச்சர் முள்ள அந்த பொருட்கள் சோஃபாலாம் இருக்குது. சரி ஒன்று பண்ணிடுவோம். அப்புறம் இங்கே பாருங்கள் சைன் போர்டு ஒரு நான் இல்லை ஜிபிடி கேஜிடி எல்டிஜி இஸ் ஹியர் அப்படின்னு ஒரு அப்புறமா ஜிஎஃப்டி வந்துடுவான். அவன் பேர் ஆட் பண்ணிடுவோம். அப்புறம் நாங்கள் மட்டும்தான்றதுக்குள்ளே சைன் போர்டு பேசானால சோம்பேறித்தனமா ரெக்கார்டு அப்படின்னு எழுதிட்டேன். அப்படியே கடைசியாக மொட்டை மாடி பாய் டாட்டா அவ்வளோதான். இந்த வீடியோ சொல்கிறேன்.